ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் அந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரியை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு தாட் இருக்குது, அதை கேட்குற உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். அது என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன பையனும் அவங்க 5 வயசு தங்கச்சியும் பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த பீச்சு சைடில் கடைங்க இருக்கும் தெரியுமா, அந்த கடை பக்கமாக நடந்து போகும்போது அவனோட தங்கச்சி வந்து ஒரு பொம்மையை பார்க்குது. கரடி பொம்மையை பார்த்து, அண்ணா எனக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுனான்னு சொல்லுது. இவன்கிட்ட காசு இல்லை. அந்த கடலில் விளையாடும் போது அவன் கலெக்ட் பண்ண சிப்பிங்க தான் இருந்தது. இவன் அப்படியே கடையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர் வந்து அவனை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கூப்பிட்றாரு, இங்கே வாடா, என்னடா வேணும்னு கேட்குறாரு. இல்லை, என் தங்கச்சி இந்த பொம்மை மேலே ஆசைப்பட்டா, ஆனால் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா, உன்கிட்ட என்னடா இருக்குன்னு கேட்டேன். நான் கடலில் பொறுக்கின இந்த சிப்பிங்க தான் இருக்குன்னு சொன்னானே. அந்த சிப்பியை வாங்கிட்டு அதுலேயே கொஞ்சம் சிப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த சிப்பி போதும் அந்த பொம்மைக்குன்னு சொல்லி அந்த பொம்மையை கொடுத்துறாரு அவன்கிட்ட. அவனும் வாங்கி அவன் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா போயிடுறான். அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? அந்த பையன் ஆசைப்பட்டானா வேற எதனா சின்ன பொம்மையை கொடுத்துருக்கலாம்ல, அது ரொம்ப விலை மதிப்புள்ள பொம்மை, இது சாதாரண சிப்பியை ஒன்றுத்துக்கும் உதவாத சிப்பியை வாங்கிட்டு அந்த பொம்மையை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லடா இந்த வயசுலேயே அவனுக்கு காசு இருந்தால் தான் எல்லா பொருளும் வாங்க முடியும் நான் தெரிய வச்சுட்டேன்னா அதுவே அவனுக்கு பிரச்சனையாக போயிடும். காசு இருந்தால் தான் எதுவும் முடியும்னா அவன் ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் தங்கச்சி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியுன்ற கஷ்டத்துலேயும் அவன் மனசு ரொம்ப வேதனைப்படும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அவனுக்கு அந்த பொம்மையை கொடுத்துட்டேன். பரவாயில்ல விட்றா, எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், அதில் ஒன்று இருந்துட்டு போட்டோம். அந்த பொம்மையை அவன் வாங்கி கொடுத்தானே, அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தியா, சந்தோஷமாக போகிறான் பாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் அவனுக்கு காசு தான் முக்கியன்ற எண்ணமே வராது. நான் நல்லா தாண்டா பண்ணியிருக்கேன், நீ போய் வேலையை பாரான்னு சொல்லிட்டாரு. இதோட இந்த கதை முடியுது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த முதலாளி பண்ணது தப்புன்னு தான் யோசிக்கிறேன். ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அவர் அவன்கிட்ட எதுவுமே வாங்காமல் கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதில் அவர் சிப்பியை வாங்கிட்டு கொடுத்ததுனால அவனோட எண்ணத்தில் என்ன இருக்கும், ஓ இந்த சிப்பிக்கு மதிப்பு இருக்குது போல இருக்குது, இந்த சிப்பியை நம்ம கொடுத்தா எது வேணாலும் கிடைக்கும் போல இருக்குன்னு நினச்சி மறுநாளும் அவன் அந்த கடற்கரையில் சிப்பி பொறுக்கிறவனா ஆயிருக்கும். ஸோ இந்த கதையில் எனக்கு தோணுது அதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கதை மூலயமா என்ன தோணுது? இது நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரியா, இல்லை அந்த முதலாளி பண்ணது சரியா, இல்லை நான் சொன்னது சரியான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர். இது டீம் ஒர்க் ஸ்டுடியோவின் ஸ்டோரி டெல்லிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.